இந்த மாதிரி ஊரில் நீங்கள்லாம் வந்து அப்போல்லாம் பார்த்துருக்கணுமே எங்கள் ஊர். பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட வீடெலாம் இப்படி தூணு பிடிச்சாலும் ஒரு தூணு அணைச்சி பிடிக்க முடியாது. ஓட்டு வீடு அப்போ கூட மாடி வீடலாம் இல்லை, ஓட்டு வீடுலாம். பெரிய அம்மா விளைச்ச கம்மங்கல்லேருந்து சோளக்கருதுலேருந்து எல்லாம் விளைஞ்சிக்கணும். தலைமுறையா இந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. கடந்த 35 வருஷமா இந்த ஊர்ல யாருமே இல்லை. நெல்லு கம்பு சோளம்னு விவசாயம் பண்ணி செழிப்பா இருந்த இந்த மண்ணை விட்டுட்டு அந்த ஊர் மக்கள் எதுக்காக போனாங்க? அப்படி அந்த ஊருக்கும் அந்த ஊரில் இருந்த மக்களுக்கும் என்னதான் ஆச்சு? அந்த மக்கள் எல்லாமே அந்த ஊரை விட்டு போனாலுமே வருஷத்துக்கு ஒரு முறை எதுக்காக அந்த ஊருக்கு வராங்க? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுநாள் காலையில் நம்மளோட பயணம் மயிலாடுதுறையில் தொடங்கி கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் பக்கத்தில் இருக்கிற தீவுக்கோட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நம்ம ரீசெண்டாக போட்டிருந்த கொடியம்பாளையம் வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இது மாதிரி தீவுக்கோட்டையை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க எங்கள் ஊர் நீங்கள், பட் அதை நீங்கள் காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அவங்கள பார்க்க தான் போயிட்டுருக்கோம். டைம் ஆகிடுச்சு, வந்து வெயிட் பண்ணுறான்னு சொன்னால் இன்னும் ஆளை காணும். சரி இருங்க, அவங்க ஃபோன் அடிப்பேன், எங்கே இருக்கான்னு தெரில. நான் அப்போ அவங்க ஊர்கிட்ட தான் நிற்கிறேன். ஹலோ, எங்கடா இருக்க? டேய் வாடா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? அவங்க வேற வர சொல்லிட்டு காலையிலே வர சொன்னாங்க. என்ன ஆல்ரெடி லேட்டரா நம்ம? சரி சரி ஆனா சரி சீக்கிரம் வா. சரி வா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனோஜ் வந்துட்டான். இப்போ நம்ம புறப்படலாம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த வீடியோ மூலயமா பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். அதனால ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி இன்ஸ்டாலே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசன் என்னன்னா, ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்போது அந்த தீவுக்கோட்டைக்குள்ளே வந்துவிட்டோம். இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஆனால் கொடியம்பாளையம் போயிருந்தோம்ல. ஸோ கொடியம்பாளையம் நேராக போகணும். தீவுக்கோட்டையிலேருந்து இல்லை ஒரு ரைட் ஒன்று எடுக்கணுமாம்மா. தெரியல எங்கே இருக்குன்னு தெரியல. வர ஒரு பையன்கிட்ட கேட்டப்போ போங்க சொல்லுவாங்கன்னு சொன்னான். ஆனால் இப்போ வரைக்கும் யாரையும் நாங்கள் பார்க்கல. யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. யாராச்சும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்டு போவோம். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு ரோடு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு லொக்கேஷன் வாங்கியிருக்கேன், நம்ம அதை வச்சு போயிடலாம். வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா, ஒரு 2 கார் வந்து ஒரே நேரத்தில் சைடு போட முடியல. உரசி ரோட்லேருந்து கீழே இறங்கி மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊர் மாதிரி விழுந்தா பள்ளம் தான். அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நல்ல வேலை எதுக்கு போதும் மணல் லாரி எதுவும் வரல, பஸ் வரல. இதிலிருந்து கோட்டைமேடு போகிற வழி ஆரம்பிக்குது. இந்த ஊருக்கு போகிறதுக்குன்னு தனி சாலை வசதி எதுவும் கிடையாது. நீங்கள் பார்க்குற இந்த குண்டும் குழியுமாக இருக்கிற இந்த மண் தரை வழியாக தான் அந்த ஊருக்கு நம்ம போக முடியும். இந்த திருவிழா நாட்களை தவிர மற்ற நாட்களில் இந்த சாலை புற்களாலேயும் செடிகளாலேயும் மூடப்பட்டுடும். மீண்டும் அடுத்த ஆண்டு எப்போ அந்த மக்கள் இந்த திருவிழாக்காக வராங்களோ அப்போ தான் அந்த சாலையை வெளியிலேருந்து வர மக்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை மழை பெஞ்சாலோ அல்லது கடல் மட்டம் உயர்ந்தாலோ இந்த சாலை முழுமையாக தண்ணீரால் மூடப்பட்டுடும். ஒருவேளை இதுவும் அந்த மக்கள் சந்தித்த பிரச்சனையாக இருந்திருக்கலாம். கடைசியாக நம்ம எங்கே போகணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கோட்டைமேடு தீவில் தான் நம்ம வந்து இருக்கோம். இங்கே நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி ஒரு ப்ரோ வந்து வர சொல்லியிருந்தாரு. அந்த ப்ரோ இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வாங்க. சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் பாலமுருகன். ஓகே. சார் உங்கள் பேர்? சார் என் பேர் அன்பழகன். எத்தனை வருஷமா சார் இந்த இடத்துல இந்த கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு? இது எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போ ஒரு 63-64 வயசாகுது. அது அந்த காலத்திலே இருந்து எங்கள் தாத்தா காலத்திலேருந்து நடந்துட்டு வருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 30 வருஷமாக இப்போ நாங்கள் இங்கே யாரும் இல்லை. வேலை விரும்ப நாலாம் சென்னை நோக்கி போயிட்டேன். இது போல் ஒவ்வொருத்தரும் வேலையை நோக்கி ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. இதெல்லாம் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த டேட் அறிவிச்சோடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம். இது நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஊர்.
நல்லா நாங்களாம் நம்பி இப்போ கோட்டையா காளியம்மன் இந்த தெய்வத்தை வணங்கி இது வணங்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். இதுதான் எங்களுடைய வரலாறு. நம்மளை வர சொல்லியிருந்த அந்த நண்பர் சொன்னதை வச்சு பார்க்குறப்போ அங்கே ஏதோ ஒரு விழா நடக்குதுன்னு நம்ம நினச்சோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது சாதாரண விழா இல்லை, அது அந்த ஊரோட திருவிழா. ஆமாங்க, அப்போ வாழ்ந்த அந்த மக்கள் வழிபட்டு வந்த கோட்டையா கோவில் திருவிழாவை தான் இந்த மக்கள் இன்னமும் பாரம்பரியம் மாறாமல் கொண்டாடிட்டு வராங்க. என்னதான் இந்த மக்கள் இந்த மண்ணை விட்டு போய் சில தலைமுறையை கடந்தாலும் அவங்க வழிபட்டு வந்த கோட்டையா கோவில் திருவிழாவுக்காக தான் அவங்களோட குழந்தைகள் உட்பட எல்லாரும் வந்து அவங்க சொந்த இடங்கள்லேயே சின்ன குடியில் அமைச்சு இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு போகிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சொந்த ஊருக்கு வந்தேன்னு இங்கே இருந்து இந்த எங்களுக்கு வழிக இதாக இருந்த அந்த சாமியை நாங்கள் வேண்டுதலை வச்சுட்டு பிரார்த்தனைகள்லாம் இங்கே சொன்னால் இது எங்களுக்கு நடக்கும்னு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நம்பிக்கையாகவும் இருக்குது. எந்த பகுதியில் இருந்தாலும் மக்கள் இங்கே வந்துடுவாங்க. எங்கே இருந்தாலும் வெளிநாடு இருந்தாலும் எல்லாம் டிக்கெட் போட்டு இங்கே வந்துடுவாங்க. ஒரு நாளுக்கு இங்கே முக்கால்வாசி பேர் வந்து ஒரு இங்கே இருக்க என்ன மாதிரி ஒரு வயசில் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் இங்கே வந்து இந்த கோயில் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு போவாங்க. அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு நாளுக்காண்டி வருவாங்க. எங்கே இருந்தாலும் வருவாங்க. அந்த ஒரு நாளுக்காக இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிடுவீங்க. ஆமாம், இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே சுத்தம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நாளுக்கு எல்லோரும் தங்கிட்டு போவாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம அங்கே தான் போயிருந்தோம். அந்த ஊரில் இருந்த குழந்தைங்க வந்து 1லேருந்து 5th வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வெளில போகணும் அப்படின்னா அங்கேருந்து தோணியை யூஸ் பண்ணி தான் பக்கத்தில் இருக்க மகேந்திரபள்ளிக்கு போகணும். ஆனால் அங்கேருந்து சின்ன குழந்தைங்களை தோணியில் ஏற்றி அனுப்ப முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அங்கேயே ஒரு ஸ்கூல் கட்டி அங்கே உள்ள சின்ன குழந்தைகளை எல்லாம் அங்கேயே படிக்க வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த ஊரில் வாழ்ந்து இந்த ஊரை விட்டு வெளியேறின ஒரு பாட்டி ஒருத்தவங்க நாங்கள் பேசினோம். இந்த ஊரில் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றதை அவங்களே சொன்னாங்க. அதை நீங்களும் பாருங்கள். 3/4 வயசு அப்போ தண்ணி வசதி தான்பா இல்லை, எல்லாம் மும்முடி முளைச்சி போச்சு. கிளம்பிட்டு 10 4-5 குடும்பமாக இப்படி கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட வீடெலாம் இப்படி தூணு பிடிச்சாலும் ஒரு தூணு அணைச்சி பிடிக்க முடியாது. ஓட்டு வீடு அப்போ உள்ள மாடி வீடெலாம் இல்லை, ஓட்டு வீடு தான். அதெல்லாம் நினச்சா அந்த பெரிய அம்மா விளைச்ச கம்மங்கருதுலேருந்து சோளக்கருதுலேருந்து எல்லாம் விளைஞ்சி இன்னைக்கெல்லாம் நினச்சா இன்னும் ஒரு காலம் இந்த ஊரில் என்ன பண்ண போகும், இடமா கிடக்கும். ஆனால் இப்போ இங்கே போர் போட்டால் தண்ணி வரும், நல்ல தண்ணி வரும். இப்போ வந்து வருமா என்னன்னு தெரியலப்பா. இல்லை வரும். ஏன்னா இப்போ எங்கே தருமையாக வருதில்ல நம்ம ஊரில். இப்போ ஏன்னா கொல்லின ஆத்திரமான ஊர் இருக்குது, அப்போ கண்டிப்பாக வரும்ல. நாங்கள் இப்போ கொல்லியத்தில் இருக்கோம். அங்கே தான் இடம் வாங்கி கட்டிட்டு அவங்கவுங்க அங்கங்கே போயிட்டு இன்னமும் ஒரு காலத்தில் அதில் வந்து நாங்கள் சாவடி பண்ணி இன்னைக்கெல்லாம் நினச்சா அப்படியே. நீங்களாக இருந்தப்போ இந்த ஊர்லாம் எப்படி மாறுது? நல்லா இருந்ததுப்பா. இப்போ கம்பு கேவுரு சோளம் தெனை எல்லாமே விளையும், அனைத்தும் விளையும். அப்போலாம் தண்ணி போட்டு நோண்டினா தண்ணி வரும். அப்போ இந்த தோணி தான் எங்களுக்கு இதுக்கு நேராக மங்களாவூர் கடை தானே இது. அந்த பழையாறு பழையாறு அங்கே வையே, இதுக்கு நேராக எங்களுக்கு தோணி தரேன். இங்கே தான் தோணி தரேன். பழையாறு பிடிப்பா. இப்போ எங்களுக்கு தோணி தரோம் இதுதான் நேரம். ஆனால் இன்றைக்கி ஆட்டோவில் வந்தோம். நாங்கள் சேம்பரம் வந்து இதே ஒரு ஆட்டோவில் வந்தோம். 500 ரூபா கொடுத்துட்டு ஆட்டோவில் வந்தோம். கடை கடை விட்டு பார்க்கணும். 2-3 வருஷமாக வரல, உடம்பு முடியல. ஏன்னா இந்த வருஷம் பார்க்கணும். ஆட்டோவில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் கொஞ்சம் இருக்கேன் சாமியை பார்த்தபடியே. இந்த மாதிரி ஊரில் நீங்கள்லாம் வந்து அப்போல்லாம் பார்த்துருக்கணுமே எங்கள் ஊர். அன்னைக்கு பார்த்தா வேணும்லாம் நிற்குது. இவங்க இந்த விழாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அந்த கடவுள் மேலே இருக்கிற பக்தியோடு சேர்த்து தங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறோம், தங்களோட சொந்த பந்தங்களை பார்க்க போகிறோங்கிற உணர்வும் கலந்துருக்கு. இந்த ஊரில் சிதைந்து கிடக்கிற சுவர்கள் கூட இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த வீடுகளில் வாழ்ந்த குடும்பங்களோட அழகான நினைவுகளை கூட சுமந்து தான் இருக்கும்.